ஒரு குட்டி ட்ரான்சிஷன் பண்ணலாமா? இதான். இட்ஸ் மீ சுகன்யா, நியூ டு திஸ் வேர்ல்ட். இந்த சேனலில் வர கண்டென்ட் ஆல் அபவுட் மை செல்ஃப். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஐம் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் டூயிங் வார் வித் மீ டு சேசிங் த ட்ரீம்ஸ் and to achieve my goals and vision of my life. Doing war அப்படின்னா நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா, taking care of baby, making food, making house clean and neat, and after this all work, while sitting in my chair to study, my tiredness come before that and make me feel lazy and telling myself, let's start tomorrow. சேம் ஸ்டோரி ஹேப்பனிங் டெய்லி. என்ன சொல்ல வரேன்னா, இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் அப்படிதானான்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம ஒன்றுமே இல்லைன்னுலாம் இல்லை, எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு பார்டரில் இருப்போம். ஸோ வி ஆர் அன்னபிள் டு க்ராஸ் தட் பார்டர். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் என்ன பெரிய விஷயம்னா, நம்ம இன் 2026 ஆனால் நம்ம எவ்வளோ நியூஸ், எவ்வளோ சோசியல் மீடியாஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடாது தெரிஞ்சுமே நம்மளால் அதை பண்ண முடியல, அந்த பார்டர் க்ராஸ் பண்ண முடியல. வி கேன் டூ இட், பட் எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு வர முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மளை நம்பின்னு ஒருத்தவங்களாம் இருக்கிறப்ப எப்படி விட்டுட்டு வர முடியும்? இன்னும் என்னோடய லைஃப் பாஸ்லேயே இருக்குது. எப்போ அது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே தெரியல. ஒரு காலத்தில் ரன்னிங்லேயே போயிட்டுருந்தேன். சடனாக ஒரு பிரேக், ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நான் அதுலேருந்து வந்தேன். கஷ்டப்பட்டு பண்ணேன். மறுபடியும் ஒரு ஐ டோன்ட் நோ. அவ்வளோதான் இன்னைக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். டேக் கேர்.